ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு காலிங் பில் மாதிரி அந்த சவுண்டு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலிங் பில் சவுண்டு கேட்குறதுக்கு என்னென்னலாம் தேவை, ஸோ எப்படி வந்து அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு HW பேட்டரி ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி ஒன்று. ஸோ இந்த ஐசி நேம் பார்த்தீங்கன்னா UM66. ஸோ UM66 ஐசி ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா BC547. ஸோ BC547 அந்த ஐசின்னு டிரான்சிஸ்டர். ஸோ ரெண்டுமே ஒரு டிரான்சிஸ்டர். ஸோ அப்புறம் இந்த பஸர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பஸர் பெரிய பஸர். நீங்கள் இந்த பஸர் தான் யூஸ் பண்ணணுமாலாம் இல்லை, ஒரு சின்ன ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓம் 8 ஓம் உள்ள ஸ்பீக்கரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஐட்டம் ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரெட் போர்டு யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு ஜம்பர் வயர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெட் போர்டு யூஸ் பண்ணல, நீங்கள் சால்ட்டிங்கே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனை பார்த்து நீங்கள் சால்ட்டிங்கே பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். நான் அப்படியே ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி ஆகிக்கிறேன். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா இந்த BC547 வந்து கொடுத்துறேன். ஸோ BC547. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UM. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ஷன் டயக்ராம் மேலே போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பர் கேபிள் வந்து லாஸ்ட்டாக யூஸ் ஆகட்டும். இப்போ இதில் இருக்க மைனஸ், ஸோ மைனஸ் எடுத்து ஒரு இடத்துல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கொய்யால ஓகே. ஸோ மைனஸ் எடுத்து ஒரு ஹோலில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த கார்னரில் வரும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் இப்படி தான் இருக்குது, நம்ம பக்கம் ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா UM66, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர். ஸோ அதோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை வந்து கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்கான ஜம்பர் கேபிள் எடுத்து இதுக்கான மைனஸும் இந்த லாஸ்ட் எண்டில் உள்ள பின், இந்த லாஸ்ட் எண்டில் இருக்க பின், ஸோ இந்த பின்னில் இருக்க இந்த மைனஸுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. HW பேட்டரி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா UMல இந்த நடுப்பின்னில் பாசிட்டிவ், இந்த லெஃப்ட் சைடுக்கு பின்னில் நெகட்டிவ். ஸோ UMல நடுப்பின்னில் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடுக்கு பின்னில் நெகட்டிவ். ஸோ நடுப்பின்னில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். ஸோ நடுப்பின்னில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நடுப்பின்னில் கொடுத்துருக்கேன். ஆமாம், ரைட்டாக நடுப்பின்னு இந்த இதுக்கான நடுப்பின்னில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மேலே டயக்ராம் இருக்கும், டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இருக்க நெகட்டிவ் இப்போ நான் கொடுத்தோன்னே பாடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் டயக்ராம் சைட்லேயே கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு போல நீங்கள் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போட்டு கண்டினியூட்டி பண்ணாலும் ஓகே தான். ஸோ அவ்வளோதான் காலிங் பில் சர்க்கியூட். அந்த காலிங் பில் எப்படி வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பேட்டரிக்கு போல லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், நோக்கியா பேட்டரி யூஸ் பண்ணலாம். நோக்கியா பேட்டரினா அந்த 3 வோல்ட் பேட்டரி. ஸோ நோக்கியா பேட்டரி தாங்குமான்னு தெரியல, லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு வேறு என்ன பேட்டரி இருக்குது, 5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றும் அடாப்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பஸர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஓம் 8 ஓம் உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். சின்னூண்டாக இருக்கும்ல, நம்ம அந்த இதிலெலாம் பார்த்துருப்பீங்களா, இந்த ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த தும்பச்சாரின்னு ஒரு ஸ்பீக்கர் பாடம் பார்த்துருக்கீங்களா, அது ஒன்றா ஹலோ அப்படின்னு பாடும். அப்புறம் தும்பச்சாரி பாடும், தேவடா பாடும்ல. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஆக்சுவலி அதை உடச்சி பார்த்துருந்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பீக்கர் சின்னூண்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்துட்டு அதோட கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கராக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இதில் ஒன்றுமே புரியல, இது நீ என்னடா பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க.
நான் இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.